இதையெல்லாம் கேட்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் தேசப்பற்றோடு இதை பார்க்க வேண்டும், அதை விட்டுவிட்டு கேள்வி கேட்கணுங்கிறதுக்காகவே கேட்டுன்னு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. அப்படி எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன கேட்டாரு, ஏன் இவர் இவ்வளோ டென்ஷனாக இருக்காரு, டென்ஷன் ஆனது யாரு பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர் டிஆர் பாலு அவர்கள் இருக்கார்ல, திமுக எம்பி, அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். எப்பா, பாகிஸ்தான் மீது நீங்கள் தாக்குதல்லாம் நடத்துனீங்க, ரைட்டு, இந்தியா சூப்பராக அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்தியாவுக்கு இதனால் ஏற்பட்ட சேதாரம் என்ன, டேமேஜ் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு பதில் சொல்கிறாரு பிரதமர் மோடி அவர்களை அப்படின்னு கேட்டால், அதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி டேமேஜ் என்னன்னு கேட்குற டிஆர் பாலு அவர்கள் இதை ஒரு தேசப்பற்றோடு அணுக வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் வலியுறுத்தி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆக மொத்தத்தில் டேமேஜ் என்ன அப்படிங்கிறத வெளியே சொல்ல விரும்பலைன்ற மாதிரி தான் இருக்குது பதில். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. அவர் எந்த குரல் கொடுத்தாலும் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் இந்தியாவுடைய பாதிப்பு என்னங்கிறது அது அவங்க கேட்குறதுல ஒன்றும் தவறு இல்லை. எதுலேயுமே ஒரு தேச உணர்வோடு இருக்கும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தேச உணர்வோடு நாட்டுப்பற்றோடு அந்த பார்வையில் பார்க்க வேண்டும் என்று உங்கள் வாயிலாக அண்ணன் டிஆர் பாலு அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கடுத்துதான் இப்போ நாடாளுமன்றத்தில் இதற்காகவே நீங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி இந்த டேமேஜ் பற்றி பேசுறதுக்கு, இந்தியாவுக்கு இந்த பாகிஸ்தான் அட்டாக்கால் ஏற்பட்ட சேதாரம் என்ன அப்படின்றத பேசுறதுக்காக ஒரு கூட்டத்தை கூட்டணும்ல நாடாளுமன்றத்தில். கூட்டம் அடைக்கிறீங்களா, கூட்டி நீங்கள் பதில சொல்லணும்ல, பிரதமர் மோடி அவர்கள் விளக்கி சொல்லணுமா இல்லையா, மக்களுக்கு அது தெரிய வேண்டும்ல அப்படின்ற மாதிரி டிஆர் பாலு அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காரு. அப்படின்ற கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன சேதாரம் என்னன்னு கேட்குறாரு. அந்த அட்டாக்ல உயிரிழந்த மக்களுடைய உயிர் சேதாரம் இல்லையா, அதெல்லாம் சேதாரத்தில் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார். ஆக்சுவலாக ஒரு போர் அப்படின்னு வரும்போது இதனால தான் போர் வேணாம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறது. போரில் வெற்றி தோல்வி அப்படின்னு நம்ம சும்மா ஒரு கணக்கில் தான் பார்ப்போம். ஒரு நாடு அதிகமாக அடி வாங்கும், இன்னொரு நாள் கம்மியாக அடி வாங்கும். ஆனால் அடி வாங்குறது என்னமோ ரெண்டு நாடு தான். அதில் சேதாரம் அப்படிங்கிறது இரு நாட்டு பக்கமும் வரும். அந்த சேதாரம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த தகவலை கேட்குறது. ஆனால் இந்த தகவலை கேட்கும்போது அதை நாங்கள் சொல்ல மாட்டோங்கிறத சூசகமாகவே பேசிக்கிட்டு இருக்க மாதிரியே பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த இடத்தில் பதில் சொல்லியிருக்கிறார் என்பதில் எல்லாருக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிடும். இப்போ அவருடைய பதில் என்னவா இருக்குது அப்படின்றத கேளுங்க. அதாவது நம்ம நாட்டுக்கு என்ன பாதிப்புங்கிறது அவர் முதல்ல தெரியணும்னா, 26 பேரை சுட்டு கொண்டாங்களே, அது பெரிய பாதிப்பு இல்லையா நமக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம நாடு முன்னேற விடாமல் அவங்க பாகிஸ்தான் தீவிரவாதி தொடர்ந்து நம்மளை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க, அது ஒரு பாதிப்பு இல்லையா.